அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லக்னாதிபதி 12 வீடுகள்ல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு மிதுன லக்னம். மிதுன லக்னத்தோட லக்னாதிபதி புதன். புதன் பொதுவா வலுத்து இருக்கிறது எல்லா லக்னக்காரங்களுக்கும் நல்லது தாங்க. புதன் வலுத்திருந்தாலே புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், அது சாதுரியம், இது எல்லாமே நல்லபடியா வந்துடும். கல்வி காரகன் இல்லையா, கல்வி அறிவு, கணித அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம பெரிய ஆளாக இருக்க முடியும். புதன் வலுத்திருக்கிறது கண்டிப்பாக நல்லது தான். அந்த புதன் சூரியனோட இணைந்திருக்காரு. எப்படி இருக்கும்? சூரியனோட இணைஞ்சிருந்தா புத ஆதித்ய யோகம் சொன்னா கூட அது நல்லது இல்லைங்க. ஒரு 50% பாவி கூட அவர் சேருவார்ல. புதன் ஒரு பச்சோந்தி கிரகம்னு வச்சுக்கோங்களேன். யார் கூட சேர்றாரோ அவங்களே மாதிரி செயல்படுவார். ஒரு பாவிகளோட சேர்ந்தார்னா பாவி மாதிரி செயல்படுவார். சுபரோட சேர்ந்தா சுபர் மாதிரி செயல்படுவார். தனித்த புதன் சுபர் அந்த அமைப்புல தான் இருக்கும். அந்த அடிப்படையில் 50% பாவியான சூரியனோட சேர்ந்துறது புத ஆதித்ய யோகம்னா இந்த முக்கூட்டு கிரகங்கள் புதன், சுக்கிரன், சூரியன் இணைந்தே சுத்திட்டு இருக்கிற கிரகம். முக்காவாசி பேருக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே புத ஆதித்ய யோகமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அது சேர்றது நல்லது இல்லை, தனிச்சு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சந்திரனை அவருக்கு சுத்தமா பிடிக்காது. புதனுக்கு அவர் தகப்பன் அப்படிங்கிற முறையில வரும். ஆனா பொதுவா சந்திரன் தாய் கிரகம், அவரை பிடிக்காது. சுக்கிரனுக்கு நான் சொன்னேன் தெரியுமா, அதே மாதிரிதான். வளர்பிறை சந்திரனுடைய இணைவோ ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய இணைவோ புதனுக்கு கிடைக்காது. ஏன்னா சூரியனுடைய நெருங்கிட்டு வர்ற கிரகம் இல்லையா. ஆனா அதியோகம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல உட்காந்து அதியோகம். அந்த சந்திரனுக்கு 6, 7, 8 பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 அதியோகத்துல புதன் இருக்கிறது சிறப்பான அமைப்பை கொடுக்குங்க. இது நல்ல பலன் தான், நல்லதுதான். இணைந்திருந்தா எப்ப இணைந்திருந்தாலும் அது அமாவாசையை ஒட்டின சந்திரனா தான் இருப்பாரு. அது நல்லது இல்லை. இதை மறைமுகமா புரிஞ்சுக்கோங்க. தாயை அவருக்கு பிடிக்காதுல, அதாவது இவருக்கு தந்தை பொதுவா சந்திரன் தாய் கிரகம். இவருக்கு பிடிக்காத அமைப்புகளை இணைந்திருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு மறைமுக அர்த்தமா அவர் அமாவாசை சந்திரனா இருப்பாருன்னு கூட புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் அவருக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அதாவது மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான பலன்களை பிடிக்காது. செவ்வாய் பொதுவாகவே அவருக்கு பகையா வர்றதுனால செவ்வாயுடைய லக்னங்களுக்கு புதனும், புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாய் முதல் தரமான எதிரியா இருக்கிறதுனால பெரிய நல்ல பலன்கள் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறது நடக்காதுங்க. நல்லது கிடையாதுன்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியே பாத்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருந்தா எப்படி? குருவோட இணைஞ்சிருந்தா புதன் ஒரு மாபெரும், அவரையே ஒரு புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அவருக்கு குரு கூட சேர்ந்து இருக்கும் போது என்ன நடக்கும்னா, குரு பெருசா அவர் பெருசா, அந்த ஈகோ கிளாஸ் வந்துருங்க. அது பெரிய நல்ல பலன் கிடையாது. அவர் பாதிப்படைவார். குருவுடைய அந்த வலுவுல புதன் நெருக்கமா இருக்கும் போது அவருடைய சுய இதை அவர் இழப்பாரு. அந்த புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் அவருடைய சுய இயல்பை இழப்பாரு. அதனால குருவுடைய பார்வையில இருந்தா நல்லது. இணைய வேண்டாம. இணைஞ்சா பெருசா நல்ல பலன்கள் இணையிற டிகிரி அமைப்புகள்ல அவருடைய இது கொஞ்சம் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியே சுக்கிரன் எப்பவுமே உடன் இருக்கக்கூடிய கிரகம், நண்பர் அப்படிங்கிறதுனால தாராளமாக இருக்கலாம், நல்லதுதான். சூரியன் மட்டும் இணையாம இருக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. பெரும்பாலும் பரிவர்த்தனை அமைப்புல கூட இருப்பாங்க, நல்லதுதான். சனி இருக்கக்கூடாதுங்க. சனி கண்டிப்பா பாக்யாதிபதியாக இருந்தாலும் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர். பொதுவா ஒரு இயற்கை அசுபர் அப்படிங்கிற முறையில சனி சேர்ந்துட்டாலே அந்த புத்திசாலித்தனம் இருக்கு தெரியுமா, அது நெகட்டிவா போயிருங்க. அதாவது புதன் ஸ்தான வலுவோட சுபத்துவமா இருந்தார்னா நல்ல புத்திசாலி. அவருடைய புத்திசாலித்தனம் பல பேருக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல செயல்படும். ஸ்தான வலுவோட மட்டும் இருக்காரு, புத்திசாலி தான், நல்லவர் தான் இருந்தாலும் கூட அவருடைய லக்னாதிபதி எப்படி இருக்காங்கிறத பொறுத்து அந்த புத்திசாலித்தனம் யாருக்கு யூஸ் ஆகுதுங்கிறத வரும். அதே புதன் ஸ்தான வலுவோட பாவத்துவமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்களுக்கு குழி பறிக்கிறது எப்படி, அவங்களை வீழ்த்துறது எப்படி, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்கு அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியும் லக்னாதிபதியும் வந்துடணும். ஏன்னா குணத்தை தீர்மானிக்கிறது அவங்க தானே. அந்த அடிப்படையிலையும் இது நடக்கும். ஸ்தான வலு இல்ல, முட்டாளா இருப்பாருங்க. ஸ்தான வலுவும் இல்லாம பாவத்துவமா இருப்பாருங்க, அடிமுட்டாளா இருப்பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ராகுவோட சேர்றது நல்லது இல்லை, கண்டிப்பா நல்லது இல்லை. கேதுவோட சேர்ந்து இருக்கிறது அவருடைய காரகத்துவங்களை பெருக்கும் அப்படிங்கிற விதத்துல பரவாயில்லை, ஓகே தாங்க. இப்போ நம்ம 12 வீடுகள்லையும் மிதுன லக்னத்துக்கு புதன் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் பார்க்க போறோம். லக்னத்திலே புதன் இருக்கிறாரு. லக்னத்திலே புதன் வந்துட்டாருன்னா திக்பலம் அப்படிங்கிற வலுவில் இருப்பார். இங்க ஆட்சிங்கிற வலுவில் இருப்பாரு. தனி புதனா இருந்தா நல்லதுதான். சுக்கிரனோட இணைவில் இருக்கிறார், நல்லதுதான். சூரியனும் சேர்ந்துட்டாரு.
பரவாயில்லை. ஏன்னா இந்த இடத்துல ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார்ல, பரவாயில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கிடணும். லக்னத்தில் புதன் இருக்கிறதுனால ஒரு புத்திசாலித்தனமான அவங்க சாதுரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. நல்லது தாங்க. வாழ்க்கையை வந்து இப்போ நகர்த்திட்டு போறதுக்கு புத்திசாலித்தனம் தானே தேவை. ஒரு கம்பெனிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட காக்கா பிடிக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்க, அவங்க தானே முன்னேறிக்கிட்டே போறாங்க. செவ்வாய் வந்து என்ன செய்வார்னா அந்த வளைஞ்சு கொடுக்க தெரியாது, புதன் வந்து வளைஞ்சு கொடுப்பாரு. இதுதான் டிஃப்ரென்ஸு. செவ்வாய் வலுத்தவனால வந்து அடுத்தவங்கள்ட்ட கட்டுப்பட்டு வேலை பார்க்க முடியாது, வளைஞ்சு கொடுக்க முடியாது. ஒபேதி ஆர்டருங்கிற மாதிரி சொல்றதை செய்வாங்கன்னா கூட அந்த கோப குணங்கள் வந்து அவருடைய நற்பெயர்களை ஃபுல்லு கலங்கப்படுத்தும். அவங்களை சின்ன வயசுல இருந்தே ஒரு ட்ரைனிங் மாதிரி தான், மிஷின் மாதிரி தான் ட்ரெயின் பண்ணணுமோ ஒழிய அந்த சிந்திக்கிற தரம்லாம் இருக்காது. ஆனால் அந்த புதன் அப்படி கிடையாது. எந்த இடத்துல யாருக்கு இது பண்ணணும். இப்போ ஒரு கம்பெனிலேயே வந்து ஜால்ரா தட்டி முன்னேறிட்டு வருவாங்க, இன்னொரு கம்பெனி கிடைச்சா இதை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த புதன். ஆனால் அந்த செவ்வாய் வந்து அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு போக மாட்டாங்க. விசுவாசம், அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படியே 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் இருக்கிறது அவருடைய பகை பெற்று தான் இருப்பார். இருந்தால் கூட சந்திரன், வீடு கொடுத்த சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கிற அமைப்புகளை வச்சு வந்து பலன் மாறுபடும். உடனே இருந்தால் கண்டிப்பாக ஆட்சி பெற்ற சந்திரனாகவே இருந்தாலும் அமாவாசை முன்பின்னு தான் இருப்பார், இல்லை அமாவாசை சந்திரனாக இருப்பார். பெரிய நல்ல பலன்கள் வந்து கிடையாதுங்க. அதே நேரத்தில் சந்திரன் வந்து ஒரு அதியோகத்தில், பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருந்தால் சிறப்பான பலன்கள். 2ஆம் இடத்துல இருந்தாலும் பெருசாக நெகட்டிவ்ல பகைனா கூட பரவாயில்லை, பாவத்துவம் அடையாமல் இருக்கணும். ஒரு ராகுவோட இணைவோ சனியுடைய இணைவோ இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பெரிய நல்ல பலன்கள் வந்து செய்ய முடியாது. பொதுவாக புதனுடைய காரகத்துவங்களான கல்வி பாதிக்கப்பட்டும், தசை வர்ற வயசை பொறுத்து அவருடைய பாதிப்புகள் இருக்கும். 3ஆம் இடம் அதிநட்பு வீடுங்க. அவருக்கு பிடிச்ச அதிநட்பு வீடு. தாராளமாக இங்க வந்து புதன் வந்து இருக்கலாம். நல்ல பலன்கள் தான். சூரியன் வந்து உடன் இருந்தா கூட வந்து பெரிய கெடுதல்கள் கிடையாது. அது புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் வந்து கிடையாதுங்க. எப்பவுமே சூரியனோட நெருக்கத்தில் இருக்கிறதுனால அஸ்தங்க தோஷம் புதனுக்கு கிடையாது. அவருடைய காரகத்துவங்கள் எக்காரணம் கொண்டு பாதிக்கப்படாது. நல்லா தான் இருப்பார். 4ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிருப்பாரு. 4ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, லக்ன பலன்கள் வந்து மிகுந்து நல்லபடியாகவே செய்வார். 4ஆம் இடத்துல இருக்காருங்க. இந்த இடத்துல தனிச்சு இருக்கிறது வந்து நல்லது கிடையாதுங்க. தனிச்சு அவர் உச்சம்ங்கிற வலிமையில இருப்பார். இது நல்லது கிடையாது. இது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வரும். நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லைங்க. அவர் கொஞ்சம் பங்கம் அடைஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு ரீதியில் வந்து அவர் கொஞ்சம் சேதப்பட்டிருக்கணும். அப்படி பட்டிருந்தாருன்னா நல்ல பலன்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து 4ஆம் அவர் தசை வரும்போது 4ஆம் ஆதிபத்தியோடைய உயிர்காரகத்துவமான தாயுடைய ஆயுளை பொறுத்து பிரிவு, இறப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. கல்வி கூட வந்து கொஞ்சம் தடங்களுக்கு பின்னாடி தாங்க வரும். நல்ல பெருசாக விசேஷமாக இருக்காது. அதே மாதிரி வாகனம், வீடு, இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா சுக்கிரனுடைய நிலைகளை வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து தீர்மானிக்கணும். 5ஆம் இடம் நல்லது தான். நண்பர் வீடு. நண்பர் வீட்டில் ஒரு இயற்கை சுபர் உட்காந்துருக்கிறாருங்கிற அமைப்பில் கோணத்தில் நல்ல அமைப்பு தான். உடனே சுக்கிரன் உட்காந்துருக்காரு. சூப்பரான அமைப்பு தாங்க. பெரிய கெடுபலன்கள் எதுவும் இருக்காது. 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி ராகு கூடையோ சனி உச்சமாகி அதே இடத்துல உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் பங்கமாயிரும். பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. அப்படியே 6ஆம் வீடு, 6ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது என்ன நடக்கும்? பகைங்கிற ஒரு வலிமையில் இருப்பார். பகைங்கிற வீட்டில் இருப்பார். நல்ல பலனா லக்னாதிபதியே போய் 6ல் உட்காந்துருப்பாரு. பகை பெற்று உட்காந்துருக்காரு. பெரிய நல்ல பலன்கள் இல்லை. அதே நேரத்தில் அவர் பாமத்துவம் அடையாமல் இருந்தார்னா பெரிய கெடுபலன்களையும் கொடுத்துட மாட்டார். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி இல்லை, ஆனால் பாவத்துவம் அடைஞ்சிருந்தாருன்னா பெரிய விசேஷமான பலன்கள் வந்து இந்த இடத்துல வந்து புதனுக்கு வந்து இருக்காதுங்க. இது வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப விசேஷமான வீடு கிடையாது. அப்படியே 7க்கு வந்துக்கோங்க. இதில் வந்து ஒரு நிஷ்பலம் அப்படிங்கிற வலிமையில் இருந்தால் கூட ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் இருப்பார். குருவுடைய வலிமையை பொறுத்து இங்கே பலன் மாறுபடும். குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருந்தாலோ இல்லை உடன் ஆட்சியாக இருந்தால் டிகிரி அமைப்பில் கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்படியே மீனத்தில் ஆட்சியாக இருந்தால் சிறப்பான பலன். ஒரு சந்திர அதியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ராகுவோட இணைவோ செவ்வாயுடைய இணைவோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சனியுடைய இணைவோ பார்வையோ இவரை வந்து கொஞ்சம் பாதிப்படைய செய்யும். நல்ல பலன்கள் கிடையாது. அப்படியே 8ஆம் இடத்துக்கு எடுத்துக்கோங்க. 8ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அதிநட்பு அப்படிங்கிற வீட்டில் தான் இருப்பார். சனியுடைய வீடு அவருக்கு பிடிச்ச வீடு தான். நட்பு வீட்டில் தான் இருக்காரு. 8ஆம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சா கூட நட்பு வீட்டில் இருக்காரு. நேராக 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. என்ன இருந்தாலும் ஜாதகர் எப்படி இருப்பார்? 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்காந்துட்டாரு. லக்னத்தில் சுபர்கள் தொடர்பு இல்லாமல் லக்னத்திலே ஒரு பாவிகள் தொடர்பு வந்துருச்சுன்னா ஜாதகரே வந்து கொஞ்சம் மைண்டு வந்து 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், கொஞ்சம் நெகட்டிவான ஆள், நம்ப தகுந்த ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் வந்து புதனால பெரிய பாதிப்புகள் இருக்குமானா இருக்காதுங்க. அந்த தசை வர்ற வயசை பொறுத்து பலன்கள் மாறுபடும். 9ஆம் இடம் நல்ல இடம் தான். அவருக்கு பிடிச்ச நட்பு வீடு தான். சனியுடைய ஸ்திர வீடாக இருந்தால் கூட ஒரு சுபர், இயற்கை சுபர் வந்து 9ஆம் இடமான கோணத்தில் இருக்கிறது, நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்கள் தான். அவர் 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது. பாவத்துவம் அடையாமல் இருக்கணும். சுபத்துவமாக இருந்தால் இன்னும் எக்ஸலண்டான பலன் இருக்கும்.
அதுக்கப்புறம் அப்படியே 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டில் வந்து அவர் வந்து நீச்சம்ங்கிற வலுவில் இருப்பார். கண்டிப்பாக வந்து நீச்சம் அடையக்கூடாது. லக்னாதிபதி இல்லை, லக்னாதிபதி எக்காரணம் கொண்டு நீச்சம்ங்கிற வலிமையில் இருக்கக்கூடாது. சுக்கிரன் உடன் அமர்ந்து அவருக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்தார்னா நல்ல அமைப்பு தான். குரு உடன் அமர்ந்திருக்கலாம், இல்லை தனுசு வீட்டில் இருக்கலாம், ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் இருக்கலாம், அதியோகத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் அட்லீஸ்ட் வந்து கேந்திரத்தில், சந்திரனுக்கு கேந்திரத்தில் அவர் இருந்தால் கூட ஓரளவு வந்து ஓகேயான பலன் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அதே நேரத்தில் வந்து இந்த புதன் வந்து 10ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தார்னா, சுபத்துவமாகவும் இருந்தார்னா, புதன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர், இது ரிலேட்டடான சார்ட்டர்ட் அக்கௌண்ட், வானவியல் துறை, ஜோதிடம், இந்த மாதிரி வந்து அவருடைய எந்த வீடு, கன்னி வீடு வலுத்து இருக்குதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மிதுன வீட்டில் எந்த அளவுக்கு சுபத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இவருடைய தொழில்கள் வந்து நிர்ணயிக்கப்படும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் அவருக்கு பிடிக்காத இடம் தான், பகைப்பற்று தான் உட்காந்துருப்பாரு. இருந்தாலும் ஓகே, அவர் 6ல் உட்காந்துருக்கிறத விட 11ல் இருக்கிறது பரவாயில்லை. இப்படிதான் எடுத்துக்கணும். 6ல் இருக்கிறத விட 11ல் இருக்கிறது பரவாயில்ல. இருந்தா கூட அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு தான் அந்த இடத்துல வந்து பலங்கள் முடிவாகும். 5ஆம் வீட்டை வேற தொடர்பு கொள்வார். இருந்தா கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளோட விளைவுகளை வச்சு தான் பலன். ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் பச்சோந்தி கிரகம்ல பாவிகளோடு சேர்ந்துட்டார்னா அவர் பாவி தான். லக்னாதிபதியாக செயல்படுறதை விட அவர் வந்து அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக வந்து பாவத்துவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுறாரு. அதனால அவர் கெட்டு போகாமல் இருக்கணும். ஒரு நல்ல புத்திசாலிக்கு புதன் வந்து தனிச்சு கெட்டு போகாமல் இருக்கணும். சந்திர அதியோகத்தில் இருக்கணும். இதுதான் முதல் தரம். அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து ஒரு புத்திசாலியாக தாங்க இருப்பாங்க. அப்படியே 12ஆம் இடம் நட்பு வீடு தான். லக்னாதிபதி 12ல் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நட்பு வீட்டில் இருக்கிறாருல, நல்லது தான். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவான பலன்களை வந்து அவர் செஞ்சிட மாட்டார். பொதுவாகவே உபய லக்னங்களுக்கு வந்து லக்னாதிபதி லக்னத்தில் அமர்றதை விட 12ல் மறைஞ்சு திக்பலமாக இருக்கிறது நல்லது. அந்த அமைப்பில் வந்து இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து புதனை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.